இல்லைங்க மிச்சிரு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறேன். எங்க வியாபாரம் பண்ற? சிம்மனாக்கி பட்டி சந்தையில. ஒரு ஆயாளுக்கு பிறந்த மாதிரி அடிக்கிறான். யாரிடத்தில் பேசுகிறோம் என்று சற்று வயவறிந்து பேச வேண்டும். அப்படிங்களா? யார் இடத்துல நிக்கிறோம், யார் இடத்துல பேசுறோம்னு தெரிஞ்சுக்கிட்டு தாங்க பேசுறேன். எப்படி தெரியும்? சிரிக்காத. இல்லைங்க, இன்னார வேலையில இப்படி அப்படியே தலை கொள்ளுன்னு வந்து நின்னுகிட்டு நான் யாரு இடத்துல நின்னுட்டு பேசுறேன்னு கேக்குறீங்களே. அவனா பார்த்தா உனக்கு தெரியலையா குண்டு மணின்னு? அதை கேட்டனா பின்ன வேலை பிரித்து வந்திருக்கிறேன். ஓ, தக்க சமயம் ஊத்தல. ஆறா ஊத்தல? இல்லைங்க, தக்க சமயத்துல வேடம் தரிச்சு வந்திருக்கிறீங்களே, நீங்க யாருன்னு கேக்குறீங்க. இதெல்லாம் தெரியாம எவன ஊம்பறதுக்கு வேஷம் போட்டுட்டு வந்த? அங்க இருந்து வந்த உடனே ஆட்டோ விட்டு இறங்கின உடனே, தம்பி இன்னைக்கு என்ன ஊரு போறோம், இன்னைக்கு என்ன நாடகம், அப்படி நான் இன்னைக்கு என்ன வேஷம் போடணும், அப்பயே முன்னையே கேட்டுருந்தீங்கன்னா நான் ஒன்னா சுண்ணி விட்டுருக்க மாட்டேன். அத வேற பண்றியா? மடையா ஏண்டா ஒட்டிக்காரன் சொன்னங்க. ஒரு நாள் ஒரு பொழுது ஏங்க உங்களை ஒரு நாள் ஒரு பொழுது உங்களை வாடா போடா ஏண்டா மடையா ஒரு அயலுக்கு பிறந்தவனே இல்லடா நீ அப்படிலாம் சொல்லிருப்பாடா மண்டையா. இந்த வேலை சொல்லுமா? இந்த வேலை சொல்லுமா? நெஞ்சிலே பயம் இல்லாமல் பேசுகிறாயா? இல்லைங்க எனக்கு குஞ்சல் எல்லாம் பயமே இல்லைங்க. நெஞ்சில தோலை உரித்து விடுவேன், ஜாக்கிரதை. ஆமா, 2-3 ஆடு காலைக்கு உரிக்கிட்டு வந்து உரிச்சு குடிச்சிருப்பாங்க. மடையா சாமி கவலா அரசு அரசு நலம் தானே? ஐயோ, ரொம்ப நிலம் நலமானு கேட்டேன். நலம் அப்படி இருக்க சீர்திருத்தமான சிங்கார பொன்னாடை சொல்றேன். அத சொல்றதுக்கு நீ வந்திருக்கிறீ. அப்ப என்ன பூம்பறதுக்கு என்ன சொல்ற? பொட்டான பொழுதுக்கு என்ன அதையே பண்ண சொல்ற? இல்ல அத சொன்னாலும் அடிக்கிறீங்க, சொல்லனாலும் அடிக்கிறீங்க. ஏன்டா தான் இப்படி? நான் சொல்றது பின்னாடி சொல்லு. ஓ, நீ சொல்றது பின்னாடி சொல்லணும். அப்படி சொல்றோம். சீர்திருத்தமான சிங்கார பொன்னாடைகள் சொல்றா. நீ தானே பின்னாடி சொல்ல சொன்ன, அது சொன்னா தானா? சிறப்புடன் வந்திருக்க. ஆமாங்க, இப்பேற்பட்ட சீர்திருத்தமான சபையிலே என்ன காரணம், எதற்காக அரங்கேற்றம்? ஓ, எதுக்கு வாசனம் இங்க வந்து இப்படி ஆடிட்டு இருக்கிறோம்னு கேக்குறீங்க. ஆமா, அது தெரிஞ்சா நான் ஏங்க இப்படி அடி வாங்கிட்டு சாவறேன்? தெரியாதா? தெரியாதுங்க. வேப்பலைப்பட்டி புதூர். ஆமாங்க,
விளங்கக்கூடிய பொன்னிய நாட்டான் யாரையும் வந்தவருக்கு இல்லை என்று சொல்ல மாட்டான். அப்பேற்பட்ட ஒப்பில்லாத நமதர்மை வன்னிய சொந்தங்கள் நல்லபடியாச்சியவர்கள் வாழ்ந்ததே போதுமின்றி அந்த ஒன்னாளப்பட்ட ஆண்டவுடைய பாதம் சேர்ந்திருக்கிறார். அதற்காக வேண்டி அருமை அண்ணனாக வந்திருக்கூடிய வேப்பலப்பட்டி புதூர் பட்ரா இருந்தவர் பெயர் நல்ல பட்ரா என்ன சொல்ல படுறாங்க எனக்கு வேணும். என்ன பண்ற நீங்க தாங்க படுறா படுறா நீங்க அறிவு கட்டுனாயே படிக்க சொன்னாங்க படிக்க சொன்னாங்களா டேய் அந்த ஏட்டுல இருக்கிறத வாசிக்க சொன்னேன். இத படிக்க சொன்னீங்களா? நான் ஒரு கூமண்ட கூலிங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. படுத்து தூங்க சொன்னீங்கன்னு நினைச்சிட்டு படுத்துக்கிட்டேன். எப்படா படுக்கலாம் தான் இருக்கிறேன். பின்ன விட்டீங்கன்னா உள்ளார போய் ஊங்க மாதிரி படிச்சுவாங்க. சாமி வேப்பலப்பட்டி புதூரை சேர்ந்த நல்லுசாமி அவர்கள் அடிக்காதீங்க. நம்மளுக்கு இங்கிலீஷ் பேசி ரொம்ப வராதுங்க. தமிழ் தான் வரும். தூய தமிழ் தானப்பா இது. ஓ இது தமிழா? போடா எத்தனை நாள் ஆச்சு பல்லு வேலைக்கு? நீங்க நானாடா? நீதான். பரவாயில்ல. அதுவும் ஐயாவாக வழங்கக்கூடிய சின்னக்கண் அவர்களும் அம்மாவாகப்பட்ட சின்னக்கண் அவர்களும் இன்னும் மகன் ஐயனார் அவர்களும் சரி இன்னும் இளைய மகன் சரி கனகரத்தினம் அவர்களும் பெற்ற தாய் தந்தைக்காக ஐயா ஒவ்வொரு குழந்தையும் தாயாகவற்றுள் பெற்றெடுத்தாலும் தூக்கி வளர்ப்பவர் தந்தையார். தந்தைக்காக வேண்டி பெற்ற பிள்ளை பேரப்பிள்ளை யாவற்றார் வேறு ஒருவனதாக நின்று மூன்றாம் வடிவிற்கு துணிவெட்டி இருந்தாலும் அதற்கு ஒரு தூண்டுதல் தேவையா? ஆமாங்க. தின்னது உண்ணது நெஞ்சறியும். ஆமாங்க. திருவிளக்கு ஏற்றி வைத்தார் விளக்கேறியும். அந்த தெய்வம் அறியும். தெய்வம் அறியும் விளக்கேறியுமா? எங்க திருவிளக்கு எரிஞ்சா நான் இந்த மாதிரி எரிஞ்சிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியும். சோத்தத்தின எனக்கு தெரியும். பியத்தின உங்களுக்கு எனக்கு தெரியுது. அப்படி யாவற்றார் சேர்ந்து ஒருமனதாக நின்று நாடகம் அரங்கேற்றும். ஆமாங்க. ஐயாவிற்காக ஐயா ஒரு மாட்டாயா மல்லிகை பூ ஐயாவாக வழங்கக்கூடிய நல்லசாமி படையாட்சியவர்கள் சரிங்க சலுகை கிருகை ஞானம் யோகம் என்று சொல்லக்கூடிய அந்த ஒன்னானப்பட்ட ஆண்டனுடைய பாதம் சேர்ந்திருக்கிறார். ஆமாங்க. கூடி பிறப்பதும் கூட்டுப்பால் உண்மதும் ஒரு முறைதான். ஆமா. ஒரு பிள்ளை பெற்றெடுத்தாலும் பிள்ளை என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்யணும்? பெற்ற பிள்ளை பியல். அப்படி இல்லப்பா. வயதான காலத்துல அவர் இறந்ததுக்கு அப்புறம் அழுவுறதை விட இருக்கும் போது நம்மளால இயன்றதை கொடுத்து ஆமாங்க அவருக்கு வயிறார சாப்பாடு போட்டா போதும். அப்படிங்களா? இப்ப கலிகாலத்துல அப்படி நடக்கல. ஒவ்வொருவரும் வளர்த்தது பெற்ற பிள்ளைகள் பார்ப்பதுதான். அப்படி இருந்த போதிலும் மாண்டவர் மாண்டாலும் இருக்கக்கூடியவர்கள் நோயற்ற வாழ்வு குறைவற்ற
ஆமா. ஏர் போன பக்கம் எல்லாம் போர் போராக வேண்டி அருகமுள் வேரோடி ஆலா இலை போல் தலை தலைத்து சென்ற இடமெல்லாம் சிறப்போங்கி வாழ எல்லாம் அல்ல ஒன்னானவட்ட ஆண்டவனை வேண்டிக் கொள்கிறோம். அப்படி இருக்க பெரியோர்களால் ரட்சிக்கப்பட்டு தீர்க்கப்பட்ட நாடகம் யாது? இன்னைக்கு தீர்க்கப்பட்ட நாடகம் அரவாங்கடபலி. ஆமாங்க, அதான் தீட்டிட்டு வருவாங்க. நைட்ல இருந்து காலையில் நீ கேட்கல. இல்லைங்க, இன்னைக்கு ஆடு நாடகம் அரவாங்கடபலிச்சாங்க. ஓ இல்லைங்க, பப்பர் வாங்கணும். கொப்பரவாயம் சண்டகரம். அவன் நடந்து போறாங்க. பப்பர வாங்கணும் சண்டை. ஏய் ஐயா, ஸ்ரீமகாபாரதம். ஆமாங்க சொல்றா. ஆமாங்க, வாடகை பேசாதரா, போய் சேர்ந்துடாத. நானும் நல்லா தான் இருப்பேன். நல்லா இருப்பியா? சரிங்க. மகாபாரதத்தில் ஒரு பாகமாக விளங்கக்கூடிய தர்மர் அஸ்வமேத யாகம் என்னும் மறுபடியும் சொல்ல மாட்டேங்கிறார். யாகம் தர்மர் அஸ்வமேத யாகம் என்னும் ஆமாங்க பப்ளவாகனன் சந்தை. சரிங்க. இந்த நாடகத்தில் நான் யாராக வந்துள்ளேன்? நான் குலத்து வேந்தன். என்னை பற்றி உனக்கு தெரியுமா? ஐயா, நீங்கள் சொன்னால் எனக்கு தெரியும். அதுக்கு ஏன்னா ராகங்கிற மாதிரி எனக்கு தெரியும்.